நம்ம தொடர்ந்து எஸ்ஐஆர் பற்றியான அப்டேட் தகவல்களை எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஓட்டர் ஐடி வந்து எப்படி வந்து ஆன்லைன்ல இருந்து எடுக்கலாம் அப்படிங்கறதை நம்ம பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா புது ஓட்டர் ஐடி எல்லாம் வந்திருக்கும். கடைசியா வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரிக்கு அப்புறம் அவங்களே வந்து அனுப்புறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு நமக்கு தேவைக்கு வேணும்னா ஆன்லைன்ல வந்து என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம், ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கறதை பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான். இசிஐ நெட்குள்ள போங்க. இசிஐ நெட் அப்படிங்கிறது எலெக்ஷன் கமிஷனுடைய ஹோம் பேஜ். அந்த ஹோம் பேஜை கிளிக் பண்ணி போனீங்கன்னா நிறைய கலர் பட்டனா வரும். அதுல ரைட் சைட்ல கீழே வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் காப்பி ஆஃப் த ஐடி கார்டுன்னு இருக்கும். நம்ம என்ன பண்ண போறோம், டிஜிட்டல் காப்பி தான் பார்க்க போறோம். அதாவது டிஜிட்டல் காப்பினா நம்ம அதனுடைய போட்டோ காப்பியுடைய வெர்ஷன் தான் பார்க்க போறோம். அந்த வெர்ஷன் வந்து ஓபன் ஆகும் உங்களுக்கு. இப்போ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களை என்ன பண்ணுனா சைன்இன் பண்ண சொல்லும். எதுக்காக வந்து இது கேக்குதுன்னா, அத்தன்டிகேட்டான பர்சன் தான் இதை வந்து அக்சஸ் பண்றாங்களா இல்ல வேற யாராவது வந்து இதை அக்சஸ் பண்றாங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களே சைன்இன் பண்ண சொல்லும். சைன்இன் பண்றதுக்கு ரொம்ப ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை. ஏதோ ஒரு போன் நம்பரை கொடுங்க, ஓடிபி அனுப்பும். அந்த ஓடிபி திருப்பி உள்ள போட்டீங்கன்னா உடனே சைன்இன் ஆயிரும். அவ்வளவுதான். அப்புறம் சைன்இன் ஆன உடனே உள்ள போனீங்கன்னா என்ன பண்ணணும், உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் கேட்கும். ஓட்டர் ஐடி நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஓட்டர் ஐடியில இருந்து அந்த புது ஓட்டர் ஐடி வந்து உங்களுக்கு என்ன ஆயிரும், டவுன்லோட் ஆயிரும். அதை நீங்க பார்த்து என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம், போட்டோ எடுத்து வச்சுக்கலாம், சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்படிதான் வந்து ஈஸியாவே பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்லயே அவைலபிளா தான் இருக்குது. யாருக்கு வேணுமோ புது கடை இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். அது இல்லாம நிறைய பேர் வந்து எப்ப ஃபைனல் லிஸ்ட் வரும் கேட்டிருந்தீங்க. ஃபைனல் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து பிப்ரவரி 7, 15 அப்படின்லாம் சொன்னாங்க. இப்ப அப்படியே ரொம்ப தள்ளி போயிடுச்சு. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒரு டேட் கொடுக்குறாங்க. அந்த டேட் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சதுக்கு அப்புறமும் அது எக்ஸ்டெண்ட் பண்ணாதான் மத்தவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு 10-15 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறாங்க. பொங்கல் வரையும் சொன்னாங்க, அப்புறம் பார்த்தா ஜனவரி கடைசி வரையும்ட்டாங்க. இப்படியே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போனாங்கன்னா என்ன ஆகும்னா அதுவும் வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். அதனால எப்ப வந்து ஃபைனல் லிஸ்ட் வருதுன்னு கன்ஃபார்மா தெரியல. ஆனா உங்களுக்கு பிப்ரவரி எண்ட் ஆயிரும்னு வந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை பிப்ரவரி எண்டையும் மீறி மார்ச் வரையும் போகுமான்னு தெரியல. ஏன்னா ஒரு பக்கம் புது ஃபார்மை வாங்கிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த டிராஃப்ட் லிஸ்ட்ல இருக்கிறவங்கள்ட்ட இருந்து டாக்குமெண்ட் வாங்கிட்டு இருக்காங்க. டாக்குமெண்ட் வாங்குறது ரொம்ப முக்கியம். 10 லட்சம் பேர்த்துல டாக்குமெண்ட் வாங்குறாங்க. அதனால டாக்குமெண்ட் வாங்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிருப்பாங்களா அவங்களெல்லாம் வந்து கணக்கு எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப வந்து புது ஃபார்ம் சேஞ்சஸ் பண்ணவங்க, டாக்குமெண்ட் வாங்க வேண்டியவங்க, வாங்க தேவையில்லாதவங்களை பத்தி பிரச்சனை இல்லை. அவங்க வந்து டைரக்டா ஃபைனல் லிஸ்ட்டுக்கு போயிருவாங்க. ஆனா இப்போதைக்கு யாரையுமே ஃபைனல் லிஸ்ட்ல போடவே இல்லை. ஃபைனல் லிஸ்டும் தயாரிக்கும் போது எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் தயாரிப்பாங்க. அப்படி தயாரிக்கும் போது எல்லாமே முடிஞ்சிடும். ஒருவேளை அதுக்கப்புறம் ஃபைனல் லிஸ்ட் வந்ததுக்கு பிறகு நம்ம பேர் இல்லாட்டினா நம்ம புதுசா கொடுக்குற மாதிரிதான் வரும். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா, இன்னும் அந்த டிராஃப்ட் லிஸ்ட்ல பேர் வந்தவங்க டாக்குமெண்ட் ஏதாவது சப்மிட் பண்ண வேண்டியது இருக்குமா இல்லையான்னு தெரிஞ்சு அதை பண்ணிருங்கன்னு நம்ம சொல்றோம். எல்லாருக்கும் கேட்கல, ஒரு சிலருக்கு மட்டும் டாக்குமெண்ட் கேட்கறாங்க. அது எப்படி பார்க்கணும், எப்படி வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம முந்தைய வீடியோல எல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். அதனால டிராஃப்ட் லிஸ்ட்ல பேர் வந்தவங்க டாக்குமெண்ட் பத்தியும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பாருங்க. அதே மாதிரிதான் வந்து இப்ப இந்த ஃபார்ம் 6, ஃபார்ம் 7 எல்லாம் கொடுத்துருக்கீங்களா, இப்ப ஃபார்ம் 8 எல்லாம் கொடுத்தீங்கல்ல, அட்ரஸ் மாறணும், புதுசா ஃபார்ம் கொடுக்குறேன்ட்டு அவங்களுடைய லிஸ்டும் இப்ப ஆன்லைன்ல வர ஆரம்பிச்சிச்சு. நீங்க வந்து போய் பிஎல்ஓட்ட கொடுத்துருந்துருப்பீங்க இப்ப இந்த ஒரு மாசத்துக்குள்ள. அவங்க எல்லாம் வந்து ஆன்லைன்ல பாத்துக்கலாம். நீங்க கொடுத்ததை அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்களா, அதை பதிவேற்றம் பண்ணிட்டாங்களா, அதை ப்ராசஸ் பண்ணிட்டாங்களா அப்படிங்கறதையும் ஆன்லைன்ல இப்ப வருது. அதையும் நம்ம என்ன பண்ணிக்க முடியும், செக் பண்ணிக்க முடியும். இன்னும் யாரெல்லாம் கொடுக்காம இருக்கீங்களோ அவங்களுக்கும் டைம் இருக்கு. இந்த மாச கடைசிக்குள்ள கொடுத்துருங்க. நம்ம தொடர்ச்சியாக எஸ்ஐஆர் பத்தி அப்டேட் போட்டுட்டு இருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.